ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் பார் டிஐ தான் பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து டிஐ வீடியோஸ் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காகவே இந்த வீடியோ போடுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கொஸ்டின் வந்து டைரெக்டாக நம்மளுக்கு கொடுக்காம எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ப்ளஸ்ன்னு கொடுத்து ஒரு ப்ளூ கலர் கிராஃப் கொடுத்துருக்காங்க. பாய் மைனஸ் கேர்ள்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஆரஞ்சு கலர் கிராஃப் கொடுத்துருக்காங்க. அதாவது டைரெக்டாக அவங்க வந்து வேல்யூ கொடுக்கல. பாய்ஸோட வேல்யூ, கேர்ள்ஸோட வேல்யூ. அந்த ஏ டு டிக்கு வந்து நாம தான் வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கும் வேல்யூ வந்து ஃபைன் பண்ண போறோம். இதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும், ஒரு ஃபார்மேட்ல இருக்கு. எக்ஸ் பிளஸ் ஒய்ல இருக்கு, எக்ஸ் மைனஸ் ஒய்ல இருக்கு. ஸோ பாய்ஸ் அப்படிங்கிறத எக்ஸையும் கேர்ள்ஸுங்கிறது ஒய்னும் வச்சுட்டோம்னா நம்ம வந்து அதை சால்வ் பண்ணாமா, அப்போ ஒய் கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? 2xன்னு வரும். ஸோ 2x ஈக்குவல் டு அந்த வேல்யூ போட்டு எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம ஃபைன் பண்ணிட முடியுமா? ஸோ அது மாதிரி தான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஏக்கு போடுறோம் பாருங்க. ஏக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் பிளஸ் ஒய் வந்து 72, எக்ஸ் மைனஸ் ஒய் வந்து ஆரஞ்சு கலர்ல என்ன 48. அப்ப சால்வ் பண்ணா 2x ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 120 வரும். எக்ஸ் ஈக்குவல் டு 60. அப்போ ஒய் ஈக்குவல் டு இந்த 72ல இந்த எக்ஸ் இருக்க வேல்யூல சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஒய் ஈக்குவல் டு 72 மைனஸ் 16 வரும். அப்போ வந்து ஆன்சர் 12 வருமா ஒய்யோட வேல்யூ? இப்போ நெக்ஸ்ட் பி பார்க்கலாம். பி பாருங்க, அதே மாதிரியே எக்ஸ் பிளஸ் ஒய் போட்டோம்னா எக்ஸ் மைனஸ் ஒய் போட்டோம்னா ஒய் கேன்சல் ஆகி 2x இருக்கும். ஸோ டைரெக்டாக போட்டுக்கலாம். 2x ஈக்குவல் டு ப்ளூ கலர் வேல்யூ அங்கே என்ன இருக்கு? 60 இருக்கு. 60 அடுத்தது இந்த 28 ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஓகேவா? இங்க ஆட் பண்ணி தான் வந்து அந்த 2வை கீழே கொண்டு வருவோமா? 88 வரும். அப்ப எக்ஸோட வேல்யூ 44. இந்த 44-ஐ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனான எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 60ல சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒய் ஈக்குவல் டு எவ்வளோ வரும்? 60ல 44 வச்சுன்னா 16 வருமா? அடுத்தது இது பி, இது சி. சிக்கு பாருங்க, 2x ஈக்குவல் டு இங்க எக்ஸ் பிளஸ் ஒய், அதாவது ஃபர்ஸ்ட் ப்ளூ கலர் 48 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 12 கொடுத்துருக்காங்க. அப்ப ஆட் பண்ணா 60 வருமா? எக்ஸ் ஈக்குவல் டு 30யா? அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 30னா ஒய் ஈக்குவல் டு என்ன வரும்? 48ல 30 போச்சுன்னா 18 வருமா? அடுத்தது டி. டிக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் 2x ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 52. இது வந்து 52. நெக்ஸ்ட் வந்து 4 கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 56 வரும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 28, அதாவது 28 வருமா? இந்த 28-ஐ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனான எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 52ல சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒய் ஈக்குவல் டு 52 மைனஸ் 28ன்னு வருமா? அப்போ 12ல 8 போச்சுன்னா 4, 4ல 2 போச்சுன்னா 2, 24 தான் ஒய்யோட வேல்யூ. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு ஒவ்வொன்றுக்கும் வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோம். அதை இங்க பாக்ஸா போட்டுடலாம். ஏ பி சி டி. சரி, இங்கேயே போட்டுடலாம். எக்ஸ் எக்ஸ் இங்க வந்து என்னவா இருக்கும்? 60. இது வந்து 12. இது வந்து 44. இது வந்து 16 பாய்ஸ். அடுத்தது 30. இது வந்து 30. நெக்ஸ்ட் வந்து 18. இங்க கேர்ள்ஸ் வந்து 28. இது வந்து 24. ஓகேவா? இப்ப பாருங்க, இஃப் 25% of the total student C are option. ஓகேவா? 25%, அதாவது C யோட டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ? C பாருங்க, C யோட டோட்டல் ஸ்டூடெண்ட் வந்து 48. இதுல 25% வந்து ஆப்சென்ட்னு சொல்றாங்க. 25%ன்னா நம்மளுக்கு என்ன? 1/4. அப்ப 48ல 1/4ங்கிறது சியோட ஆப்சென்டா? அப்போ 48/4னா 12 வருமா? இந்த 12ல
10 கேர்ள்ஸ் வந்து ஆப்சண்ட்னு சொல்லிட்டாங்க. ஸோ 10 கேர்ள்ஸ் வந்து ஆப்ஷன் அப்படின்னா அந்த 12ல 10 போயிடுச்சுன்னா 2 பாய்ஸ் ஆப்சண்டா இருக்குமா? நெக்ஸ்ட் என்ன பாருங்க கேக்குறாங்க, ஃபைண்ட் த ஆப்சன்ட் பாய்ஸ் இன் சி, அதாவது 2. ஓகேவா? இந்த 2 மோர் ஆர் லெஸ் தென். மோர் ஆர் லெஸ் தென் என்ன பண்ணுவீங்க? மைனஸ் பண்ணணுமா? மோர் ஆர் லெஸ் தென் டோட்டல் கேர்ள்ஸ் ஆஃப் டி. டீயோட டோட்டல் கேர்ள்ஸ் என்ன? 24. இந்த 24ல இருந்து இந்த 2 போச்சுன்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து என்ன வரும்? 22 வருமா? ஸோ 22 ஆப்ஷன் பி தான் நம்மளுக்கு ரைட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். இந்த டயக்ராமை வந்து பார்த்துக்கலாம். In school E, the ratio of the boys and girls 7:9. அதாவது கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் என்னன்னு சொல்லிட்டாங்க? 7/9 சொல்லிட்டாங்க. அண்ட் த பாய்ஸ் E is 50% more than girls A and B together. என்ன சொல்றாங்கன்னா பாய்ஸ் ஈயோட பாய்ஸ் இருப்பாங்கல்ல, இங்க கொடுத்துருக்கிற ரேஷியோவும் நம்மளுக்கு ஈயோட ரேஷியோ. ஓகேவா? இங்க வந்து பாய்ஸ் ஈங்கிறது என்னன்னா 50% மோர் தென். 50% மோர் தென்னா நம்ம என்ன எடுத்துக்குவோம்? 150/100 மோர் தென் தட் கேர்ள்ஸ் ஆஃப் ஏ அண்ட் பி டுகெதர். அதாவது கேர்ள்ஸ் கவுண்ட் இங்க இருக்கிற அதாவது இருங்க, கேர்ள்ஸ் வந்து ஏ அண்ட் பில இருக்க கேர்ள்ஸ் கவுண்ட் வந்து என்னன்னு பார்த்து எழுதலாம். ஏவோட கேர்ள்ஸ் கவுண்ட் வந்து 12, பியோட கேர்ள்ஸ் கவுண்ட் வந்து 16. அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணா 28. அப்ப அது வந்து 28. ஸோ அதை தான் இங்க போட்டு நம்ம கேன்சல் பண்ணோம்னா என்ன வரும்? இங்க 0 0 கேன்சல் ஆகி இங்க 3 டைம்ஸ் வரும், இங்க 5 டைம்ஸ் 3, இங்க 2 வரும். 2வை கேன்சல் பண்ணா 1 4 வரும். 12 4 42 வருமா? இந்த 42 வந்து பாய்ஸ் ஈயோட கவுண்ட். அவங்க என்ன கேக்குறாங்க? அதாவது ஈலேயே கேர்ள்ஸோட கவுண்ட் வேணும்னு கேக்குறாங்க. அப்ப என்ன பண்ணலாம்னா இந்த பாய்ஸோட ரேஷியோ கொடுத்துருக்காங்களா, அதை வச்சு போடலாமா? பாய்ஸோட ரேஷியோ வந்து 9, அதாவது 9ங்கிறது கேர்ள், 7 வந்து பாயா? 7 பாய்ஸ் இருக்காங்க, 9 கேர்ள்ஸ் இருக்காங்களா? அப்ப நம்மளுக்கு இங்க பாய்ஸோட வேல்யூ தான் தெரியும். ஸோ பாய்ஸோட கவுண்ட் கீழே போட்டா 6 டைம் வருமா? அப்ப 54 வரும். ஆப்ஷன் இ தான் ரைட் ஆன்சர். ஓகேவா? இங்க என்ன கேக்குறாங்க பாருங்க, if boys D is increased 25%, girls decreased 50%, then find the new number of total students D அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப நம்மள டியோட வேல்யூ எடுத்து எழுதிக்கலாமா? டி பாருங்க, கேர்ள்ஸ் வந்து 24, பாய்ஸ் வந்து 28 இருக்கிறாங்க. என்ன? பாய்ஸ் வந்து 28 இருந்தாங்க, கேர்ள்ஸ் வந்து 24 இருந்தாங்க. இப்ப என்ன சொல்றாங்க? that if the boys D is increase 25%, பாய்ஸ் Dங்கிறது என்ன? 28. இந்த 28ல 25% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்காங்கிறாங்க. அப்போ 1/4. ஓகேவா? 25%ங்கிறது 1/4 டைம்ஸ் வருமா? இந்த 7 டைம்ஸை இன்க்ரீஸ்னா இந்த டோட்டல் பாய்ஸோட ஆட் பண்ணலாமா? 28 + 7 35 வரும். இது நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பாருங்க, கேர்ள்ஸ் டிக்ரீஸ்ட் 50%. இங்க கொடுத்துருக்க 24ல பாதியா குறைஞ்சிருக்காங்க. பாதியா குறைஞ்சிருக்காங்கன்னா என்ன ஆகும்? 24ல பாதி 12.
டிக்ரீஸ். அப்போ இங்கே கேர்ள்ஸ் இருக்கிறது 12 பேர் தான் இருப்பாங்க. தென் ஃபைண்ட் த நியூ டோட்டல் நம்பர் ஆஃப் டி. அப்போ வந்து பாய்ஸ் வந்து 35, கேர்ள்ஸ் வந்து 12. நம்மளுக்கு நியூ வேல்யூ என்ன? 47 தான் நியூ வேல்யூ. ஆப்ஷன் பி. ஓகேவா? ஃபைண்ட் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் ஏசிடி. ஓகேவா? இப்போ கேர்ள்ஸோட ஏவோட வேல்யூ, சியோட வேல்யூ, டியோட வேல்யூ பார்க்கணும். நான் இங்கே நோட் பண்ணி வச்சிருக்கேன், சொல்கிறேன் பாருங்க. ஏவோட கேர்ள்ஸ் வந்து 12, சியோட கேர்ள்ஸ் வந்து 18, டியோட கேர்ள்ஸ் வந்து 24. இப்போ ஃபைண்ட் த ஆவரேஜ்னா இந்த மூணையும் ஆட் பண்ணி எத்தனை நம்பர் இருக்கு? அங்கே த்ரீ நம்பர் தான் இருக்கு. ஸோ 3ஆல டிவைட் பண்ணணும். பாருங்க, 12, 24, 18, 12, 14 வரும். ரிமைண்டர் 1, 4 ஆல்ரெடி, ப்ளஸ் 1, 5 ஆகுமா? இந்த 5 ஆவரேஜ்னா 3ஆல, இங்கே 3 நம்பர் இருக்கனால 3ஆல டிவைட் பண்ணுவோம். 1 டைம் வரும். 24 வருமா? 24னா 8 3s are 24. அப்போ ஆன்சர் வந்து 18. ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர். ஓகேவா? டோட்டல் கேர்ள்ஸ் ஏபி டுகெதர். டோட்டல் கேர்ள்ஸ் ஆஃப் ஏ அண்ட் பியை ஆட் பண்ணிட்டு வாட் பர்சன்டேஜ் மோர் ஆர் லெஸ் தென் த கேர்ள்ஸ் ஆஃப் சி அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ டோட்டல் கேர்ள்ஸ் ஆஃப் ஏ அண்ட் பி. ஏவோட கேர்ள் என்ன? ஏவோட கேர்ள் 12, பியோட கேர்ள் கவுண்ட் வந்து 16. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஏபிங்கிறது 28 ஆயிரும். இதுலேருந்து என்ன கேட்குறாங்கன்னா வாட் பர்சன்டேஜ் மோர் ஆர் லெஸ் தென் த டோட்டல் கேர்ள்ஸ் ஆன் சி. சியோட கேர்ள்ஸ் கவுண்ட் வந்து 18. ஓகேவா? 18. அப்போ வந்து மோர் ஆர் லெஸ்ஸுங்கிறதுனால மைனஸ் பண்ணி அந்த 18 கீழே போட்டு என்ன பண்ணுவோம்? பர்சன்டேஜ் கேட்கறதுனால இன்டூ 100 போடுவோம். இப்போ 28 18ஆல மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும்? 10/18 இன்டூ 100. மறுபடியும் கேன்சல் பண்ணால் 5 டைம்ஸ் 9 டைம்ஸ் வரும். ஸோ 500. இது ஒரு 9ஆல டிவைட் பண்ணும்போது 5 டைம்ஸ் வரும். 45. 5 ரிமைண்டர் வரும். 0. மறுபடியும் 5 டைம்ஸ் வரும். 45. மறுபடியும் 5 ரிமைண்டர் வரும். பாயிண்ட் ஆட் பண்ணாலும் மறுபடியும் 5 5ன்னு போயிட்டே இருக்குமா? அப்போ 55.55% ஆர் 55.56ன்னு கொடுத்துருந்தாங்கனாலும் உங்களுக்கு அதுதான் ரைட் ஆன்சர். இந்த கொஸ்டின்ல பாருங்க, ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் 50% ஆஃப் டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் இன் பி அண்ட் சி டு டோட்டல் பாய்ஸ் இன் ஏ அண்ட் டி. அதாவது 50 ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் பி அண்ட் சி, இந்த டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் பி அண்ட் சியை ஆட் பண்ணி அதில் 50% போட்டுட்டு இந்த பாய்ஸோட ஏ அண்ட் டியை தனியாக போட்டு ரெண்டுக்கும் ரேஷியோ வந்து ஃபைண்ட் பண்ணுறோம். இப்போ 50%னா என்ன? 1/2 ஆஃப் பி பிளஸ் சியோட டோட்டல் கவுண்ட். பியோட டோட்டல் கவுண்ட் என்ன? பி வந்து 44 + 16 வந்துச்சு. அப்போ டோட்டல் கவுண்ட் வந்து 60 வருமா? சியோட டோட்டல் கவுண்ட் வந்து 30 பாய்ஸ் இருந்தாங்க, 18 கேர்ள்ஸ் இருந்தாங்க. அப்போ 48. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து எவ்வளோ வரும்? 108 வரும். அந்த 108ல் 1/2ங்கும் போது நம்மளுக்கு 54 டைம்ஸ் வருமா? ஸோ 54:7. அதாவது பாய்ஸ் ஏ அண்ட் டி. ஏ அண்ட் டி, டோட்டல் பாய்ஸ் ஆஃப் ஏ அண்ட் டி. ஏல இருக்க பாய்ஸ் கவுண்ட் என்ன? ஏல இருக்க பாய்ஸ் கவுண்ட் வந்து 60 இருந்தாங்க. டியில் இருந்த பாய்ஸ் கவுண்ட் வந்து 28 இருந்தாங்க. ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 88 வருமா? இதை கேன்சல் பண்ணும்போது 2ஆல கேன்சல் பண்ணும்போது 27. 2 டைம்ஸ்னா 44. மறுபடியும் கேன்சல் பண்ண முடியாது 27 இருக்கிறதுனால. ஆப்ஷன் இ த ரைட் ஆன்சர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பார்த்ததுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ்.